சின்னவனே இந்தா வேணாண்ணே, இல்ல வேணாண்ணே. வச்சுக்க. ஹாய். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நாள் வீடியோ போடாத ரீசன் எனக்கு பார்த்தீங்கன்னா, அடி மேல அடி வாங்கிட்டு இருந்த மீன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்லாம் கிடையாது. இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்கேன். அதாவது இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கானது இருக்கட்டும் விடுங்க. ஆனா நீங்க யாரும் கடன் எதுவும் வாங்கிடாதீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ. இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க ஜாப்ல இருக்கீங்க, ஜாபே இல்லாம இந்த மாதிரி வீட்டுல இருக்கீங்க, வாட் எவர் ஏதோ வேணா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ மணியை வச்சுதான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது உங்களோட ஏர்னிங்ஸ் அது உங்களோட சேவிங்ஸ் இல்லை உங்க வீட்டுல இருக்கிறத வச்சு நீங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாருங்க. ஸோ அதை விட்டுட்டு உங்களோட சேலரி இல்லாம ஸோ வெளியே கடன் வாங்கி உங்க சேலரிக்கு மீறின ஒரு கடன் வாங்கி அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, சரிங்களா? ஸோ என்ன கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்காதது பெட்டர். ஸோ இதுலயும் நீங்க சேலரி வாங்குற பர்சனா இருந்தா ஓகே, கொஞ்சமாச்சும் தப்பிச்சிங்க. சேலரியே இல்லாம கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கெல்லாம் சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேன். ஸோ இப்போ நான் இதை ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு கடன் வாங்க போறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம சார்ட் அவுட் பண்ணணும், அதை முடிக்கணும், எப்படியாச்சும் முடிக்கணும். ஸோ அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம கடமே வாங்குவோம். அப்போதைக்கு நம்ம மைண்ட்ல வேற ஒண்ணுமே இருக்காது. ஸோ மணி கிடைச்சா போதும் அந்த சுச்சுவேஷன்ல அப்படின்னு தான் இருக்கும். அது எந்த வேலை வேணா இருக்கட்டும், எனக்கு இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் முடிஞ்சா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மணி நம்ம எங்கன்னா ரெடி பண்ணி ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம முடிச்சுக்கணும்னு நினைப்போம். அதுதான் இல்லை, அப்பதான் ஆக்சுவல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இனிமேதான் உனக்கு பிரச்சனையே. நமக்கு அந்த ப்ராப்ளம் வரப்போ நம்ம டெம்பரரி சொல்யூஷன் தான் தேடுவோம், பர்மனன்ட் சொல்யூஷன் தேடவே மாட்டோம். அது சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கூட கடன் வாங்கிருக்க மாட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் கடன் எங்க வாங்குவோம்? நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குவோம். தெரிஞ்சவங்க கொடுக்கலாம். தெரியாதவங்க மீன் யாரு? நம்ம பேங்க் செக்டார்ல ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கும்ல, ஸோ அங்க போயிட்டு வாங்குவோம். அப்படியும் இல்லைன்னா வட்டிக்கு வாங்குவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சொன்னோம்ல, பேங்க்கு, ஃபினான்ஸ் கம்பெனி, அவனுக்கு கூட பரவாயில்ல. ஆனா இந்த மூணாவது ஒருத்தருங்க பாருங்க, வட்டிக்கு விடுறவனுங்க, அவங்ககிட்ட மட்டும் போயிடாதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பேங்க்கு, ஃபினான்ஸ் கம்பெனிலாம் கூட நம்ம வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டோட அந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து பே பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா இந்த வட்டி கொடுறான் பாருங்க, அந்த தாயோலிங்க, சாரி, வட்டி கொடுறானுங்கல்ல, அவனுங்க வெறும் வட்டி மட்டும் தான் பே பண்ண சொல்லுவானுங்க. உங்களுக்கு அறிவு மாதிரி இருக்கா இல்லையாடா? எனக்கு சொத்து தானே திங்கிறீங்க, மனசு பிறவி தானே நீங்களாம். ஏண்டா கொடுத்தா அவனுக்கு மொத்த அமௌண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவானுங்க. அது வரைக்கும் நீ வட்டி மட்டும் தான் கட்டிட்டு இருக்கணும். ஸோ இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் திங்க் பண்ணீங்க. இதையும் மீறி நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அதையும் மீறி யாரும் கடன்லாம் வாங்கிடாதீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கிரியேட் பண்ணிக்காதீங்க. அது சொல்றதுதான் வந்தேன், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ எப்பன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, போட்டா பாருங்க நீங்களும். பாய். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.